Taste the Daily. பொதுவாகவே இந்த முடிக்கு தான் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம வெயிலெலாம் போயிட்டு வந்தால் ஃபுல் பொல்யூஷன். அதுக்கு நம்ம ஸ்பாவும் போய் செலவு பண்ணால் நிறையா காசு செலவாகுது. இப்போ ஹோம் ரெமிடியாக வீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்பா மாதிரி பண்ணலாமா மேம்? அதுவும் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு சொன்னால் ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஹேருக்கான ஒரு ஸ்பாவை தயாரிக்க போகிறோம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜெல்லில் ஃப்ளாக்ஸீட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்புறத்துலேருந்து கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்தை இது மூலமாக கொடுக்குறோம். இது ஒரு விதமான ஸ்பா தான். ஸ்பா அப்படின்றது ஒரு லக்ஸூரியஸ் சர்வீஸ் தான். அதுக்கு நம்ம கெமிக்கலாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லாமல் செய்யணும் அப்படின்ற போது இந்த மாதிரி மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. அவர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட வசுந்தரா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பராக இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஓகே மேம், இப்போ பொதுவாகவே இந்த முடிக்கு தான் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. அதுவும் நம்ம வெயிலெலாம் போயிட்டு வந்தால் ஃபுல் பொல்யூஷன், அந்த ஒரு கிளாஸி லுக்கே இருக்கவே மாட்டுது. அதுக்கு நம்ம ஸ்பாவும் போய் செலவு பண்ணால் நிறையா காசு செலவாகுது. இப்போ ஹோம் ரெமிடியாக வீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்பா மாதிரி பண்ணலாமா மேம்? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்பா அப்படின்றது எல்லார் மனசுலையும் என்ன தெரியுமா, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற ஒரு ஃபீல் தான். பட் நாட் ஆல்வேஸ். அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. பட் அதை விட சீப்பர் என்னென்னா வீட்லேயே நம்ம தயாரிக்கிறது தான். அதுவும் கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு சொன்னால் ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஸோ ஃப்ளாக்ஸீட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது பார்க்கும்போது கொள்ளு மாதிரி இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை விட அவ்வளோ நல்லது. கம்ப்ளீட் ஆன்டி ஆக்சிடெண்ட். இதை கொஞ்சம் பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. ஹை ஃபைபர் அண்ட் இட் இஸ் வெரி குட் ஃபார் த ஹோல் சிஸ்டம், ஃபார் த பாடி. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா ஸ்கேல்ப்புக்கு, ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்ப நல்லது. அதுலேருந்து எடுக்கப்படுற எண்ணெய் தான் இது. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட்லேருந்து எடுத்துருக்கிற எண்ணெய் இது வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த ஃப்ளாக்ஸீட் ஆயில் குடிக்கிறது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் விட்டமின் பி ரொம்ப அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லா விதமான அது மட்டும் இல்லை அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வெஜிடேரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம வந்து ஹேருக்கான ஒரு ஸ்பாவை தயாரிக்க போகிறோம். ஓகே மேம், பார்க்கலாமா? பார்க்கலாம். ஃப்ளாக்ஸீட் ஜெல் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க ஆல்ரெடி, பிளெயின் ஃப்ளாக்ஸீட். இது ஓவர் நைட் ஊற வைக்கிற மாதிரியா மேம்? ஆமாம், ஆக்சுவலி ஒரு அட்லீஸ்ட் 3-4 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஓகே. பட் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஜெல்லில் ஃப்ளாக்ஸீட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்ல ஒரு திக்காக ஒரு பட்டர் மாதிரி கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் பண்ணும்போது பொடுகு போயிடும். அது மட்டும் இல்லை, நியூ ஹேர் ரீக்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். சூப்பர். ஸோ ஃப்ளாக்ஸீட் இன்டர்னலாகவும் ரொம்ப நல்லது, வெளியில் போடுறதுக்கும் ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இது வந்து ஜெல் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆயில் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஜெல்லில் நான் ஆயிலை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஒரு ஸ்பூன் அளவு இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே நீங்கள் அந்த ஃப்ளாக்ஸ் சீடை பார்ப்பீங்க, பட் தட்ஸ் ஓகே, அதனால ஒன்றுமே இல்லை. ஓகே. இது வந்து இப்படி மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா திக்கன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஸ்கேல்பில் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு செக்ஷனாக பிரித்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஓகே. ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணலாம்? ஆமாம், ஸ்கேல்ப்புக்கு தான் அது. அதனால முடிக்கு கிடையாது. ஸ்கேல்ப்புக்கு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக முடியும் நல்லாயிருக்கும். அதனால வெளிப்புறத்துலேருந்து கொடுக்க வேண்டிய ஊட்டச்சத்தை இது மூலமாக கொடுக்குறோம். ஸோ இப்போ உங்களோட ஹேரில் அதை ட்ரை பண்ணலாமா? யா, ஷோர் மேம். ஓகே. மிக்சர் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக ஒரு லவ்லி ஒரு பாம் மாதிரி இருக்குது. இதில் நான் வந்து ஒரே ஒரு ட்ராப்போ இல்லை 2 ட்ராப்போ டீ ட்ரீ ஆயிலில் கலந்துக்க போகிறேன். ஸோ டீ ட்ரீ ஆயில் அவ்வளோ நல்லது. இது வந்து பொடுகுக்கு ரொம்ப நல்லது. ஸோ 2 ட்ராப் டீ ட்ரீ ஆயில் இதில் கலந்துருக்கேன். நிறைய பேருக்கு தலையில் பல விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இந்த டீ ட்ரீ ரொம்ப நல்லது. ஸோ ஹேர் இந்த மாதிரி ஒரு செக்ஷனாக பிரித்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல், ஆலோவேரா ஃப்ளாக்ஸீட் இதோடைய ஜெல்லை டீ ட்ரீ ஆயிலோடு கலந்துருக்கும், அதை நம்ம ஆட் பண்ணுறோம்.
சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி. கொஞ்சம் கொஞ்சம் ஜெல் எடுத்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஆயில், ஆலோவேரா ஜெல், ஃப்ளாக்ஸீட் ஊற வச்ச ஜெல், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாம் மாதிரி தயாராகிருக்கு. ஸோ இது வந்து நல்ல நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ஹெர்பல் ஸ்பா. இதே மாதிரி இந்த பக்கமும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு செக்ஷனாக பிரித்து போடுங்க. ஸ்பா அப்படின்றது இவ்வளோ சிம்பிளாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போது இது ஒரு விதமான ஸ்பா தான். ஸ்பா அப்படின்றது ஒரு லக்ஸூரியஸ் சர்வீஸ் தான். அதுக்கு நம்ம கெமிக்கலாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லாமல் செய்யணும் அப்படின்ற போது இந்த மாதிரி ஹெர்பல் திங்ஸ், அதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ஹெர்பல் திங்ஸ், இதெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. பேக்லேயும் போடுறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சால் கூட போதும். அவ்வளோ நல்லது, முடியோட வளர்ச்சிக்கு நல்லது, முடி கொட்டுறது நிற்கும். அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் போகும். வேறு சில இன்ஃபெக்ஷன்ஸ், கட்டிகள்லாம் இருக்கும் சில பேருக்கு, அந்த மாதிரி இருந்தால் கூட இது சரியாயிடும். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. முடியில் படணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான். ஸோ ஜென்டிலாக அவங்க ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் கொடுக்குறோம். நீங்களே கூட இதை மாதிரி செய்யலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மசாஜ் பண்ணுறதுக்குள்ளே ஹேரெல்லாம் அப்படியே சாஃப்ட் ஆகிடும் அண்ட் விறுவிறுப்பாக இருக்கும். அதனால் முடியை வந்து திருப்பி வளர வைக்கும். சம்டைம்ஸ் ஊட்டச்சத்து இல்லைன்னா ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால் இருக்கும். அதனால் அந்த ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸீட் மாதிரி ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்லலாம் எங்கே வந்து நமக்கு முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சில பேர் கொஞ்சம் நெத்தியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி போடலாம். ஷவர் கேப் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் போட்டு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வார்மாக இருக்குது. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளாக்ஸீட் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஜெல், அப்புறம் அலோவேரா இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பா பண்ணியிருந்தோம். ரொம்ப கூலாக இருக்குது, தலை தொட்டு பார்த்தாலே அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ பாடி ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா வளர்கிறதுக்கு, டேண்ட்ரஃப் போகிறதுக்கு அப்படின்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ரொம்ப நல்ல தீர்வு இந்த ஃப்ளாக்ஸீட் ஸ்பா. இதை நீங்களும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதா? கண்டிப்பாக மேம். தலையோர் மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்குது, ஏர் ஃபுல்லாகவே. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூலிங் எஃபெக்ட் இங்கெல்லாம் தெரியுது. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி மேம் பண்ணணும்? வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி பண்ணணும்? வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான், முடிக்கெல்லாம் கிடையாது. ஸ்கேல்ப்பில் மட்டும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளானது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடைசியில் நீங்கள் கொஞ்சம் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா சீரம் கூட யூஸ் பண்ணலாம். பட் தேவையில்லை, இதுவே ரொம்ப நல்லாயிருக்கு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.